ஆதி சூப்பர் ஆதி. எப்படியோ இப்போதைக்கு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்ட. ஆமா ஷாம், எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் அம்மா என்ன சொல்ல போறாங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, அம்மா எந்த கமிட்மெண்ட்டும் பண்ணாம எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 2 நாள்ல ஒரு பொண்ணை செலக்ட் பண்ற, 30 நாள்ல உன் கல்யாணம்னு ஆர்டர் போட்டோம் அம்மா முடிவை மாத்தி இருக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான் ஆதி. என் கல்யாண விஷயத்துல அம்மா இப்போ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசை மாத்திக்கிட்ட மாதிரி சீக்கிரமா என் மனசுல பார்வதி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க என் விருப்பத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஷாம். உன் நம்பிக்கை நல்லபடியா நடக்கணும் ஆதி. ஆமா, பார்வதிட்ட உன் லவ்வ சொல்லிட்டியா? ஓ ரியாக்ஷனை பார்த்தாலே நீ இன்னும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியல ஷாம், நான் பார்வதி கிட்ட லவ் சொல்ல போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து சொல்ல முடியாம போயிடுது. உன் மனசுல பார்வதி இருக்கிறத உன் அம்மா புரிஞ்சுக்கிறத விட முதல்ல பார்வதி புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். அதனால நீ முதல்ல பார்வதி கிட்ட எப்படியாவது உன் லவ்வ சொல்லு. உன் மனசுல இருக்க காதல பார்வதிக்கு புரிய வை. ஆதி, இப்படி செஞ்சா எப்படி? என்னன்னே சொல்லாம இப்படி செஞ்சா எப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? சொல்றேன். இந்த ஐடியா நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகாதி. ஐடியா ரொம்ப பழசா இருக்கே. ஓல்ட் இஸ் கோல்டு. நிச்சயம் இது ஒர்க் அவுட் ஆகும். அதனால முதல்ல நான் சொன்ன மாதிரி செய். சரி, வா போலாம். பார்வதி, உன் மேல இருக்கிற காதல எப்படியாச்சும் உன்கிட்ட சொல்லிடணும்னு எவ்வளோ வழியில ட்ரை பண்ணியும் என்னால சொல்ல முடியல. அதான் இந்த செயின்ல இருக்கிற லாக்கெட் மூலியமா சொல்லியிருக்கேன். இது வெறும் லாக்கெட் இல்ல, என்னோட மனசு. இது மூலியமா என் மனசையும் உன்கிட்ட கொடுக்குறேன். இதை நீ ஓபன் பண்ணும்போது என் மனசுல இருக்கிற லவ் உன் கண்ணுக்கு தெரியும். பெரியா, வா பார்வதி. இந்தாங்க பெரியா. இப்படி வச்சிரு. இந்த செயின் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு பெரியா. இந்த கல்லு ரொம்ப நல்லா இருக்கு பெரியா. செயின் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பெரியா. அது உனக்கு தான், வச்சுக்கோ. ஐயோ பெரியா, எனக்கெல்லாம் வேணாம். இனாங்க வாங்கிக்கோங்க. இது உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணது, வேண்டான்னு சொல்லாத, எடுத்துக்கோ. இல்ல பெரியா, வேண்டாம், நீங்க வாங்கிக்கோங்க. ஏன் வேண்டான்ற? அப்ப இந்த செயின் உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல பெரியா. செயின் உண்மையாலுமே நல்லா இருக்கு. அப்ப ஏன் வேணான்னு சொல்ற? அதில்ல பெரியா, அது வந்து இங்க பாரு பார்வதி, எந்த காரணமும் சொல்லாத. இதை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்கறேன். இதை நீ வேண்டான்னு சொன்னா என் மனசு ரொம்ப வேதனைப்படும். ஐயோ பெரியா, என்னால உங்க மனசு வேதனைப்படக்கூடாது. சரி, செயினை நானே வச்சுக்கிறேன். குட், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது நீ கழுத்துல போட்டுக்கோ. இப்ப வேணா பெரியா, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். சரி, மறக்காம போட்டுக்கோ. போட்டுப்பல. சரிங்க பெரியா, நான் போட்டுக்கிறேன்.
பார்வதி நான் கொடுத்த செயின் லாக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்துருப்பாளா இல்லை பார்த்துருக்க மாட்டாளா தெரியலையே. அவ ஓபன் பண்ணி பார்த்துருந்தா இந்நேரம் என் மனசுல என்ன இருக்குன்றது பார்வதிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என் மனசுல இருக்கிற காதலை புரிஞ்சுக்கிட்டு பார்வதி என்ன முடிவு எடுப்பான்னு தெரியலையே. பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கூட இந்த மாதிரி தூக்கம் வராமலாம் நான் அவஸ்தைப்பட்டதில்ல. ஆனால் என்னோட காதல் விஷயத்தில் பார்வதியோட முடிவு என்னவா இருக்கும்? அவள் என் காதலை ஏற்றுப்பாளா இல்லை ஏற்றுக்க மாட்டாளான்னு என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. பார்வதியும் என்ன மாதிரி தூக்கம் வராம தவிச்சிட்டு இருப்பாளா இல்ல தூங்கிட்டு இருப்பாளா? டிபார்ட் பார்வதி, எந்த காரணமும் சொல்லாத. இதை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன். இதை நீ வேண்டாம்னு சொன்னா என் மனசு ரொம்ப வேதனைப்படும். பார்வதி நைட் லாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்த ஃபோட்டோஸை பார்த்துருப்பா. அதில் நான் ஐ லவ் யூன்னு எழுதியிருந்ததையும் பார்த்துருப்பா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ பார்வதி என் நேரில் வந்தா நான் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்? அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? இதெல்லாம் யோசிக்கும் போது மனசுக்குள்ளே சந்தோஷமாகவும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கு. பெரியா, என்ன பெரியா, என்ன நீங்க புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பார்வதி. இந்தாங்க டீ. பார்வதி, நேத்து நான் உனக்கு ஒரு செயின் கிஃப்டா கொடுத்தேன்ல, அதை நான் உன்னை போட்டுக்க சொன்னதுக்கு நான் அதை அப்புறமா போட்டுக்கிறேன்னு சொன்னியே. எங்க அதை கழுத்துல காணோம்? நீ போட்டுக்கலையா? அது
செயினை வீட்லயே வச்சிட்டேன் பெரியய்யா, அப்புறமா போட்டுக்கிறேன். உண்மையை சொல்லு, அந்த செயின் உண்மையாவே உனக்கு பிடிச்சிருந்துச்சா இல்ல நான் சொன்னேன்றதுக்காக என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? அப்படியெல்லாம் இல்ல பெரியய்யா, உண்மையாவே எனக்கு அந்த செயின் பிடிச்சிருக்கு. அந்த செயினை கணேசன் காட்டினியா? அவன் பார்த்தானா? செயினை பார்த்து கணேசன் என்ன சொன்னான்? அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான் பெரியய்யா. டீ சூடு ஆறிடும் பெரியய்யா, குடிங்க. பார்வதி லாக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்தாலா இல்லையான்னு தெரியல. அவன் நடந்துக்கிறத பார்த்தா அவள் லாக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்துருக்க மாதிரி தெரியல. ஒரே குழப்பமா இருக்கேன். இந்த ஷாமா எத்தனையோ அட்டம்ப்டுக்கு அப்புறம் செயின் மூலமா பார்வதிட்டும் லவ்வ சொல்லியிருக்க. ஆனா பார்வதி சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் வரலன்னு நினைக்கும் போது ஒரே குழப்பமா இருக்கேன். நான் குழம்பி போய் தான் நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொன்னேன். நீ என்னை விட குழப்பத்தில் இருக்கியடா. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? செயின் லாக்கெட்ல ஓம் போட்டோவையும் பார்வதி போட்டோவையும் வச்சியா? கலர் போட்டோஸ் வச்சிருக்கேன். ஐ லவ் யூன்னு வேற டெக்ஸ்ட் இருக்கு அதுல. இதை விட லவ்வ ஓப்பனா சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் பார்வதி பக்கம் இருந்து எந்த ரியாக்ஷனும் வரல? பார்வதி செயினை கழுத்துல போடாததுக்கு என்ன காரணம் சொல்லுச்சு? செயின் எங்கன்னு கேட்டதுக்கு வீட்டுல இருக்குன்னு கேஷுவலா சொல்லிட்டா. ஒருவேளை நீ பிரசன்ட் பண்ண செயின் பார்வதிக்கு பிடிக்கலையோ என்னமோ? இல்லடா, அந்த செயின் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். அந்த செயினை கணேசன் பார்த்தானா? அவன் என்ன சொன்னான்னு கேட்டேன். அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் பார்வதி சொன்னான். ஒருவேளை பார்வதிக்கு நீ கொடுத்த செயினோட இம்பார்ட்டன்ட் தெரியல போல இருக்கு. ஏதோ கேஷுவலா கொடுத்த செயின் நினைச்சிருக்கும் போல. லாக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்திருந்தா நிச்சயம் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஏய் ஆதி, அங்க உன் மச்சான் போறான். அவனை பிடிச்ச அமுக்கு, ஏதாவது விசாரிக்கலாம். டேய் கணேஷ், இங்க வா. பெரியா, என்ன பெரியா? எங்கடா போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரேன் பெரியா. அது உனக்கு செயின் பிடிச்சிருந்துச்சா? எந்த செயின் பெரியா? செயினை பார்த்து கணேஷ் என்ன சொன்னான்? அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான் பெரியய்யா. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு பெரியாவும் அவரோட ஃப்ரெண்டும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நேத்து உன் அக்காக்கு நான் ஒரு புது செயின் கொடுத்து அமிச்சேன். நீ கூட நல்லா இருக்குன்னு சொன்னதா பார்வதி சொன்னால. அக்காவுக்கு பெரிய செயின் கொடுத்த விஷயத்த அக்கா என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆனா பெரிய கிட்ட செயின் நல்லா இருக்குன்னு நான் சொல்லதான் சொல்லிருக்கு. அக்கா பெரிய கிட்ட போய் சொன்னத நாம காட்டி கொடுத்துட கூடாது, சமாளிப்போம். டேய், என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சார், நான் கொஞ்சம் ரொம்பவே குழம்பிட்டேன். பெரியா, நீங்க கொடுத்தீங்களே அந்த செயினை பத்தி கேட்டீங்களா? அக்கா கழுத்துக்கு அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் ஏன் உங்க அக்கா அந்த செயினை கழுத்துல போட்டுக்கல? அது வந்து சார், பெரிய கொடுத்த செயின் இல்லையா அது, அதனால அக்கா அத பத்திரமா பெட்டியில வச்சிருக்கு. ஆமா, அந்த செயினை பத்தி எதுக்கு இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டோம். சரி நீ போ. சரிங்க பெரியா. குட் நைட் பெரியா. குட் நைட். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ஆதி. என்ன? செயின் லாக்கெட்ட பார்வதி ஓபன் பண்ணி பார்த்துச்சா இல்லையான்னு தெரியணும். அப்பதான் நம்ம குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அக்கா, அக்கா, கணேசா,
வந்துட்டியா? வந்துட்டேன். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பாடெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வாக்கா. இதோ வரேன். அப்படி இருந்த முக்கியமான விஷயம். உனக்கு எதுக்கு இந்த திட்டுதானோ? எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்ச? கணேசா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டுத்தனம் பண்ண? உன்கிட்ட எதை சொல்லாம மறைச்சேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா நடிக்காதக்கா. என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு பெரிய கிட்ட நான் பார்த்ததா வேற நீ சொல்லிருக்க. டேய் கணேசா, நீ என்ன சொல்றன்னு சத்தியமா எனக்கு புரியல. என்ன விஷயம்னு எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லு. பெரிய உனக்கு ஒரு கிஃப்டா செயினை கொடுத்தாரா? ஆமாண்டா கணேசா, நான் மறந்தே போயிட்டேன். நேத்து பெரிய எனக்கு ஒரு செயினை கிஃப்டா கொடுத்தாரு. இதுக்காகத்தான் நீ இவ்ளோ கோச்சுக்கிட்டியா? ஆமா, அந்த செயினை நீ நல்லா பாத்தியா? செயின்ல பாக்குறதுக்கு என்னடா இருக்கு? இருக்குக்கா. அந்த செயின்ல ஏதோ ஒன்னு இருக்கு. அதனால்தான் பெரியாவும் அவரோட லண்டன் ஃப்ரெண்டும் அந்த செயினை பத்தி என்கிட்ட துருவி துருவி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான்டா எனக்கு கூட ஞாபகம் வருது. காலையில பெரியா அந்த செயினை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு. கணேசன் பார்த்தானா என்ன சொன்னான்னு கேட்டாரு. அவர மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ பார்த்த நல்லா இருக்குன்னு சொன்ன. என்னையும் கூப்பிட்டு அந்த செயினை பத்தி விசாரிச்சாங்கக்கா. பெரியா சாதாரணமா அந்த செயினை கொடுத்திருந்தா இப்படி எல்லாம் விசாரிச்சிருக்க மாட்டாரு. அந்த செயின்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குக்கா. சரி, அந்த செயின் எங்க? பெட்டில தான் வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா. கொஞ்சம் இரு, நான் எடுத்துட்டு வரேன். பெரிய எனக்கு கிஃப்டா கொடுத்த செயின் இதான்டா. என்னடா கணேசா, சேட்டு ஒரிஜினல் நகையால டூப்ளிகேட் நகையான்னு பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இந்த செயின் மூலமா பெரிய உனக்கு ஏதோ சொல்ல நினைச்சிருக்காருக்கா. அதனாலதான் நம்ம 2 பேர்கிட்டயும் அவர் செயினை பத்தி விசாரிச்சிருக்காரு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், அது ஓபன் டைப் இல்லன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, இது ஓபன் பண்ணலாம். குடு பாக்கலாம். இந்தா. அம்மா பார்வதி, என்ன அக்கா தம்பி 2 பேரும் முடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இப்ப வேண்டாம், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிப்பா. டேய் கணேசா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிச்சிட்டோம்பா. உண்மைதானே? அப்பா, என்னடா பண்றது? ஒண்ணும் பண்ணாது, நான் பாத்துக்கிறேன். சுந்தரம் அண்ணே, என்ன இளவரசா? அம்மா உங்களை வர சொன்னாங்கண்ணே. அப்படியா? ஆமா, இத வந்து சீக்கிரம் வாங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பெரிய கொடுத்த செயின் இப்ப அப்பா தொப்பில இருக்கு. அதுல வேற என்ன இருக்கும்? இப்ப என்னக்கா பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலடா. அந்த செயின்ல என்ன இருக்கோ என்னமோ, ஒரே பதட்டமா இருக்கு. இந்த அகிலாண்டேஸ்வரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அது எந்த காரணமா இருந்தாலும் சரி மாத்த மாட்டேன். ஷூர். மத்த டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் டிசைட் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. விஜயா மேடம், நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட சொல்லு. ஓகே மேடம். புரிஞ்சுதா? சுந்தரம், அம்மா,
அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போகணும். கார் எடு. சரிங்கம்மா. Hi, Rasi. How are you?